நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தூக்கம். நீங்க சரியா தூங்கலனா அது ஒரு சாதாரண விஷயமா மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா அது உங்க ஃபியூச்சர்ல பெரிய நோய்களுக்கு ஒரு முக்கியமான காரணமா கூட மாறலாம். ஆமாங்க, நம்ம ஹெல்த்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரமே சரியான தூக்கம்தான். ஆமா, நீங்க நல்லா தூங்கலனா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வெறும் சோர்வு, டயர்ட்னஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. அது உங்க உடம்புக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு பெரிய ஆபத்து. இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு. ஒரு பக்கம் நல்லா தூங்கி கிடைக்கிற சூப்பரான ஆரோக்கியம், இன்னொரு பக்கம் தூக்கமின்மையால நம்மள தேடி வர்ற நோய்கள். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல நல்ல விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நல்ல தூக்கத்தோட நன்மைகள் என்னென்னு பாப்போம். நாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன அற்புதங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம தூங்கும்போது நம்ம உடம்பு சும்மாவே இருக்காதுங்க. அது ஒரு ஒரு ரீசார்ஜ் மோடுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாள் முழுக்க ஓடி ஓடி உழைச்சு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜிய திரும்ப கொடுக்குது. நம்ம மூளைக்கு ஒரு முழுமையான ரெஸ்ட் கிடைச்சு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் டெலீட் பண்ணிடுது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளோட இம்யூனிட்டி பவரை பயங்கரமா பூஸ்ட் பண்ணி எந்த நோயும் கிட்ட வராம நம்மள பாதுகாக்குது. இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். ஒருவேளை தூக்கம் சரியா இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்துக்களை கொண்டு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணுக்கொன்னு சங்கிலி மாதிரி கனெக்ட் ஆன பல பிரச்சனைகளோட ஆரம்ப புள்ளி. தூக்கம் குறைஞ்சா முதல்ல வர்றது ஸ்ட்ரெஸ், அதான் மன அழுத்தம். தொடர்ந்து தூக்கம் கெட்டு போச்சுன்னா நம்ம உடம்பால சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியாம போய் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் பிரச்சனைக்கும் தூக்கமின்மை ஒரு மெயின் ரீசன். கடைசியா இது ஹை பிபிக்கும் வழிவகுக்கும். பாத்தீங்களா, ஒரே ஒரு சின்ன தூக்கமின்மை எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னு கேக்குறீங்களா? கவலையப்படாதீங்க. நல்லா தூங்குறதுக்கு ஒரு 5 சிம்பிளான பழக்கங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க ஆரோக்கியத்தை உங்க கண்ட்ரோல்ல எடுக்க இதுதான் கரெக்டான டைம். சரி, அந்த 5 பழக்கங்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1. டெய்லி ஒரே நேரத்துக்கு தூங்கி ஒரே டைம்க்கு எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. இது உங்க பாடி கிளாக்க சரியா செட் பண்ணிடும். 2. நைட் டின்னர் ரொம்ப லைட்டா அளவா இருக்கணும். 3. சாயங்காலத்துக்கு மேல டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. 4. மனச அமைதியா வச்சுக்கோங்க. உங்க கவலைகள் எல்லாம் பெட்டுக்கு கொண்டு போகாதீங்க. 5. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் இருக்கு, அத அடுத்ததா சொல்றேன். ஆமா, இதுதான் அந்த 5வது இந்த காலத்துல ரொம்பவே முக்கியமான பழக்கம். தூங்க போறதுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது மொபைல் போன் யூஸ் பண்றதை நிறுத்திடுங்க. ஏன்னா அதிலிருந்து வர்ற அந்த ப்ளூ லைட் நம்ம தூக்கத்தை வரவைக்கிற மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்க விடாம தடுத்துடும். இதனால நம்ம தூக்கத்தோட குவாலிட்டியே குறைஞ்சு போயிடும். சரி, நல்ல தூக்கத்துக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்துட்டோம். ஆனா எவ்ளோ நேரம் தூங்குறோங்கிறத விட எப்ப தூங்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாங்க, தப்பான நேரத்துல தூங்குறது நம்ம ஹெல்த்த பெரிய அளவுல பாதிக்கும். அப்போ நம்ம உடம்புக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கற அந்த சரியான தூக்க நேரம் எது? நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கரெக்டான பதில் நைட் 10 மணி. ஆமா, மெடிக்கலா பார்த்தா ராத்திரி 10 மணில காலையில 5 மணி வரைக்கும் தூங்குறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல தான் நம்ம பாடி அதுக்கு தேவையான சரி செய்யற வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ராத்திரி 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தூங்கும்போது நம்ம லிவர் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேத்துது. பிரெயின்ல ரிப்பேர் வேலைகள் நடக்குது. ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா இதுவே நாம லேட்டா தூங்குனா என்ன நடக்குது? பித்தம் அதிகமாகுது, கண்ணெரிச்சல் வருது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப பெருசு இல்லையா? ஆக நாம இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. சரியான நேரத்துல சரியான அளவு தூங்குறது தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையோட அசைக்க முடியாத அஸ்திவாரம். இத நாம எப்பவுமே மறக்க கூடாது. இப்ப சொல்லுங்க, இவ்ளோ முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க தூக்க பழக்கத்தை மாத்தி உங்க ஆரோக்கியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க ரெடியா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.